சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் இப்பொழுது வாழும் வாழ்க்கையில் நாம் நல்ல இல்லத்திற்கு சில ஆன்மீக குறிப்புகள் பற்றி அப்பன் முருகனருளால் பதிவு செய்கின்றோம். ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வேண்டும், வாங்க வேண்டும். மேலும் செல்வம் நிலைக்க, விருத்தியடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நடப்பது உத்தமம் என்று கூறப்படுகின்றது. கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குபவரால் பணத்தை திரும்பி கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஓரையில் நடப்பதே மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. வாசற்படி, உரல், ஆட்டுக்கல், அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. மேலும் எரியும் குத்து விளக்கை தானாக அணையவிடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது. எழவு என்றும் கூறக்கூடாது. மேலும் அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்திவிடக்கூடாது. மேலும் உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருகும் என்று சொல்லப்படுகின்றது. ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான். அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் ஸ்ரீமன் நாராயணின் பெருமையை பேசும் இடத்தில், அவள் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுகின்றாள். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்ரபாரதமும், மாலை வேளைகளில் விஷ்ணு சமஸ்தர நாமமும் ஒலிப்பது அவசியம். அதேபோல் முருகா என்று சொல்லும் இடத்தில் மும்மூர்த்திகள் வந்து நின்று வாசம் செய்வார்கள். மும்மூர்த்திகளின் சொரூபமே முருகனாக இருப்பதால் கந்த சஷ்டி கவசமும், சண்முக கவசம், கந்தகுரு கவசம் என்று அவருடைய கவசங்களை பாடி அவருடைய அருளை பெறலாம். அதேபோல் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமான நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிக்கனிக்கு அரிபலம் என்ற பெயரும் உண்டு. லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாக திகழ்கின்றது. நெல்லி மரம் இருக்கும் இடத்தில் தெய்வீக அருள் நிலைத்திருக்கும். எந்தவித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர் தன்மையில்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் என்பதே அந்த மரத்தின் கூற்றாகும். சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை
தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்த இடமாகும். அதனால் காலை எழுந்தவுடன் இதில் ஏதிலாவது ஒன்றின் முகத்தில் விழிக்க வேண்டும். அன்று முழுவதும் லட்சுமி கடாட்சமாக நாள் கடந்து செல்லும். தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வருதல் மிக சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது. பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் என்னும்போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து பொஷித்தால் பசுக்களிடம் குபேர குடியிருக்கிறான் என்பதற்காக கோமாதா பூஜை, குபேர பூஜை செய்தால் மிகவும் சமமான செல்வம் பெருகும் என்று கூறப்படுகின்றது. செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளைப்புறாக்கள் வளர்க்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது மிகவும் சுபம், மங்களம் என்று சொல்லப்படுகின்றது. காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு, கோவில், கோபுரம், இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும். அப்போது அந்த நாள் சிறந்த நாளாக நமக்கு விளங்கும் என்று சொல்லப்படுகின்றது. தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்று வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது. அது அமங்கலம் சொல்லாகும் என்று சொல்லப்படுகின்றது. விளக்கை தானாக மலையேற்ற விடக்கூடாது. ஊதியும் அமர்த்தக்கூடாது. புஷ்பத்தினாலும் மலையேற்றக்கூடாது. அப்போது எப்படிதான் மலையேற்றுவது என்று உங்கள் மனதில் தோன்றுவது நமக்கு தெரிகின்றது. அதனால் தீபத்தை எப்போதும் கல்கண்டை கொண்டேதான் அமர்த்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அமங்கலமான சொற்கள் பேசக்கூடாது. மாலை 6 மணிக்கே திருவிளக்கை ஏற்றிவிட வேண்டும். ஊனமுற்றவர்களுக்கு, ஏழைமானவர்களுக்கு முடிந்த தர்மத்தை செய்தால் லட்சுமி கடாட்சம் அங்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது. எனவே உங்கள் வீட்டுகளில் எப்போதும் பலவிதமான ஊறுகாய்கள் குறைவின்றி இருந்தால் லட்சுமி வாசம் செய்வாள் என்று சொல்லப்படுகின்றது. எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டே சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியிருப்பால். திருமகளுடைய அருளாசிகள் அங்கு நிறைந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்கள், பொருளும் சந்தோஷமும் பெருகும் என்று சொல்லப்படுகின்றது. எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். நாம் சொல்லும் வார்த்தையே மந்திரம். இல்லை 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 என்று சொன்னால் எதை நாம் சொல்லுகிறோமோ அது இல்லாமலே சென்றுவிடும். அதனால் வாங்க வேண்டியது இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பட்சத்தில் நாம் வாங்க முடியாத போனாலும் நாம் வாங்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லும் போதே தானாக வந்து நமக்கு அமைந்துவிடும். அதனால் இல்லை என்பதை இல்லாமல் இருப்பதை விட எல்லாம் இருக்கிறது என்று எல்லோருக்கும் இருப்பதாக நாம் வாழ்ந்து செல்ல வேண்டும். ஓம் முருகா சரணம். இப்படி ஒரு பதிவினை மக்கள் நலனுக்காக பதிவு செய்ததற்கு அப்பன் முருகன் அருளால் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று அவரவர் குடும்பத்தில் அவரவர் சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக.
ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா. ஓம் முருகா சரணம் 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 சரணம். சண்முகா சரணம் சரணம் சரணமே.